அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திமுகவுடன் ரகசிய உறவு என்ற விமர்சனத்திற்கு தற்போது எல் முருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியினை தற்போது பார்க்கலாம். இதை அரசியலுக்கு அப்பாற்பட்ட பார்வையோட தான் நம்ம பார்க்கணும். நேற்றைக்கு மாண்புமிகு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு கலைஞருடைய நூற்றாண்டு காயின, அதாவது தமிழக அரசாங்கம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்ச்சியில் தமிழக அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கிணங்க அவர் அதை வெளியிட்டிருக்கிறார். இதில் எந்தவித அரசியலுக்கும் இடமில்லை என்பதுதான். ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர், தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கலந்து கொண்டிருக்கிறார். நாட் ஒன்லி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் இந்த காயின் வெளியிடலை. இதுக்கு முன்னாடி பெருந்தலைவர் காமராஜ் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு நாம் காயின் வெளியிட்டிருக்கிறோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு காயின் வெளியிட்டிருக்கிறோம். இது அதே போல இப்போ திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாம் இந்த காயினை வெளியிட்டிருக்கிறோம். திமுகவுடன் பாஜகவுக்கு ரகசிய உறவு என்ற இபிஎஸ்ஸின் விமர்சனத்திற்கு தற்போது மத்திய அமைச்சர் எல் முருகன் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்.